ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகம் காண தோழி தமிழ் நிலா. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இப்போ என்னென்னா, எங்கள் சேனலில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது எனக்கு வந்த ப்ராப்ளம் வேறு யாருக்கும் வரக்கூடாது, அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். நான் நினச்சேன் மானிட்டேஷன் ஆயிடுச்சு, டாலர் வர ஆரம்பிச்சிருச்சு, இனி சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சில நாள் ஷார்ட்ஸ் போட முடியாத சூழ்நிலை வரும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸை திரும்ப திரும்ப போட்டேன். ஆனால் ப்ரைவேட்டில் போட்டு தான் போட்டேன். ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் பார்க்கல அதை. எப்போயுமே ஏன் பேஜில் போய் அன்னன்னைக்கு எவ்வளோ டாலர் ஏறி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அன்னைக்கு பார்க்கும்போது ஏன் பேஜில் டாலர் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா ஒரு இங்கிலீஷில் ஒரு 3 பேராகிராஃப் மாதிரி இருக்குது. பார்த்தா உங்களுக்கு ஜூன் 31 தான், மே 31 உங்களுக்கு வந்து சேனல் ஆன் ஆகும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 2 வருஷமாக உழைச்ச சேனல் இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. ரிவ்யூஸ் கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை போட்டதுனால உங்கள் சேனல் நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது 3 மாதம் ஆயிடுச்சு. அது 3 மாதம் ஆகி இதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களுக்கு 3 மாதம் ஆகி திருப்பி அப்ளை பண்ணாங்க, வரல. சரி, நமக்கு அது மாதிரி போயிருமோ, 2 வருஷம் உழைப்பு போயிருமோ அப்படின்னு நினச்சேன். மே 31 அப்ளை பட்டன் வந்துருச்சு. அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண பின்னாடி மெசேஜ் வந்துச்சு, உங்களுக்கு 3 நாள் கழித்து தகவல் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்செட், நீங்கள் அப்ளை பண்ணதை நாங்கள் ஏற்றிருக்கோம், பதில் வந்து 3 நாள் கழித்து சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. ஜூன் 2ஆம் தேதி பயந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் போயிருமோ, வாட்ச் ஹவர் போயிருமோ, என்ன பண்ணுறது, பழையபடி 1லேருந்து 0லேருந்து எப்போ ஆரம்பித்து வரேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தா ஜூன் 2 ஆன் ஆயிடுச்சு. 67,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க. ஆனால் வாட்ச் ஹவர் கிடையாது. ஏன்னா நான் 3 மாதமாக ஷார்ட்ஸ் போடல, எதுவுமே போடலை. அதனால் டைம் போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் கிடச்சிச்சு, அந்த இருந்த டாலர் கிடச்சிச்சு. இப்போ பழையபடியும் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வாட்ச் ஹவர் கொண்டு வரது கஷ்டம். ட்ரை பண்ணுறேன். அதனால நான் பண்ண தவிர நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. $99 இருந்தால் கூட நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா ரீல்ஸ் கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட் போட்டால் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது திருப்பி 3 மாதம் கழித்து தான் நம்ம அப்ளை பண்ணி கிடைச்சாதான், இல்லாட்டி போச்சு. ஆனால் அப்ளை பண்ணி கிடச்சிருது. ஆனால் நம்ம அந்த வீடியோவை தேடி பிடிச்சி டெலீட் பண்ணணும். இந்த ரிவ்யூஸ் கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட் வீடியோ பார்த்து அந்த ஷார்ட்ஸ் பார்த்து அந்த ஷார்ட்ஸ் அப்புறம் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் முடித்தா தான் நம்ம சேனல் திரும்ப ரீஅப்ளை ஆகுது. அப்படி நான் நிறையா வீடியோ டெலீட் பண்ணேன். பாதி கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணியாச்சு. பண்ண பின்னாடி ரீஅப்ளை பண்ணேன், கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாதிரியே மறுபடியும் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி யாரும் போட்ட ஷார்ட்ஸை திரும்ப திரும்ப போட்டுறாதீங்க. நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க போட்டாங்க, சொல்லிவிட்டு அப்படி போடாதரா அப்படின்னு. நான் செஞ்ச தவிர வேறு யாரும் பண்ணிடாதீங்க, சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டதே அதுக்காக தான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். இல்லை, எனக்கு மாதிரி யாருக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ரிவ்யூஸ் கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட் வந்துட்டாலே போச்சு, சேனல் ப்ராப்ளம் ஆயிரும். யாரும் போடாதீங்க. போட முடியாட்டி ஒரு நாள் உடம்பு சரியில்லையா, மறுநாள் கூட போடுங்க. ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸ் போட்டுறாதீங்க. இது நான் சொல்ல வந்த தகவல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், பாய்.